அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இந்தி தேர்வு நடக்க இருக்குது. அந்த தேர்வுக்கு வந்து மத்தியமா தேர்வுக்கு வந்து முக்கியமான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் வந்து ரோமன் வைஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து மத்தியமாவில் வந்து 2 பேப்பர் இருக்குது. மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பரு. இது வந்து சண்டே தான் நடக்கும். இந்த தேர்வு ஃபுல்லாக ரிவிஷன் பார்க்குறோம். பேப்பர் 1 किसी एक पत्यांश का भावार्थ ஹிந்தி லிக்கே. பாவார்த்தம் அப்படின்னு ஒரு போயம் கொடுத்துருவாங்க. அந்த போயத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுனீங்க வந்து குறிப்பும் விளக்கமும் அதுக்கு வந்து நம்ம எழுதுகிறோம். அதுதான் வந்து பாவார்த்தை. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 5 மார்க்ஸு. இங்கே அவங்க எங்கள் ஏக்கு தான் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து அவங்க 3 கொடுப்பாங்க. நீங்கள் 1 மட்டும் எழுதுனா போதும். ஏக்கு மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 पंडित की संगति करने से दूर मूर्खता हो, जाति पर सालों की संगति से बुरी साल है आ जाती. सुनो उदाहरण ये शब्द उसका सीख यही हैं. सीखलाते जो जैसी संगति करते हैं वे वैसा हैं ஃபல் பார்த்தே. இந்த போயம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போயம் வந்து எதில் வந்திருக்குன்றது நம்ம கீழே வந்து சந்தர்ப்பத்தில் வந்து எழுதணும். இது ஆத்தர் யார், ஆசிரியர் யார் என்றது குறிப்பில் எழுதிட்டு இந்த போயமுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நம்ம கீழே எழுதணும். அது வந்து பாவார்த்தன்னு போட்டு எழுதணும். சந்தர்ப்பனா குறிப்பு. யக்கு பத்தியாம்ச சங்கதிக்கா ஃபல் நாமக்கு கவிதா சே லியா கயாகை. இது சங்கதிக்கா ஃபல் என்ற தலைப்பு என்ற போயத்திலிருந்து இது தரப்பட்டுள்ளது. इस कविता द्वारा कवि अच्छी संगति बारे में बताते हैं. இந்த கவிதை வந்து இந்த போயத்தின் மூலமாக கவிஞர் வந்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு புகட்டுகிறார். பாவார்த்த விளக்கம். கவி ககத்தேகை அறிஞர் வந்து கூறுகிறார். இந்த போயத்தை இயற்றியவர் வந்து சொல்கிறார். படே लिखे पंडित के साथ दोस्ती करने से हमारी मूर्खता दूर होती जाते हैं. இதில் வந்து கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, படேலிக்கே பண்டித்து அப்படின்னா படித்து எழுத தெரிஞ்ச பண்டித்துனா அறிஞர்கள் அவங்களுடைய வந்து நட்பு கொண்டால், தோஸ்தி அப்படியே நட்பு நடத்தும். படித்தவர்களை நட்பு கொண்டோமானால் நம்மிடம் இருந்த ஹமாரே மூர்க்கத்தா தூர்க நம்மளிடம் இருந்து முட்டாள்தனம் வந்து போய்விடுகிறது. நம்ம வந்து நல்லவர்களுடன் சேர்ந்தால் அவங்க கூட பழக வந்து அவன் நம்மக்கிட்ட வந்து கெட்டது இருந்தால் கூட அது வந்து ஓடிவிடும். சாலாக்கோங்கே சாத்து தோஸ்தி கர்னே சே ஹம்மே பூரி ஆத்தத்தை ஜாத்திகை. சாலோக்கு அப்படின்னா புத்திசாலின்னு அர்த்தம். புத்திசாலிகளுடன் நான் நட்பு கொண்டேமேயானால் அவர்கள் மூலம் வந்து சேனம் மூலம்னு அர்த்தம். ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க பழக தான் வந்து அவங்கள பற்றி நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்க மூலியமாக ஹம்மே புரி ஆத்தித்தே ஜாத்தேங்க. அவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த புரி அப்படின்னா கெட்டதுன்னு அர்த்தம். அந்த கெட்டதை வந்து நம்மளால் வந்து போக்க முடியும். இசிசே ஹம் சீக்கித்தே ஹை கி. இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஜோ ஜிஸ் தரக் கி சங்கதி கர்த்தாகி வைசாகி ஃபல் ஃபாத்தாகை. இது மூலம் வந்து ஒருவர் எந்த வகையான சகவாசம் வச்சிருந்தாரோ அதன் பலனை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்கிறோம் என்று கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். செகண்ட் லோகு யோன்கி ஹை जिसके सोच दे जबकि उनको छोड़ना पड़ता है. घर हिंदू घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. சந்தர்ப்பம் இந்த பாடலுக்கு உண்டான பொருள் நம்ம குறிப்பு வந்து ஷார்ட்டாக எழுதுகிறோம். யக்கு பத்தியாம்ச ஏக்கு பூந்து. இந்த பாடல் எதுலேருந்து வந்ததுன்னா, ஏக்கு பூந்து அப்படின்னா ஒரு மலைத்துளி. அந்த பாடலேருந்து இது வந்து எடுக்கப்பட்டது. நாமக்கு கவிதாசா லியா கயாகை. அந்த நம்ம எந்த போயமோ அந்த போயத்தோட தலைப்பு வந்து இங்கே நம்ம எழுதணும். அதை ஏக்கு பூந்து என்ற பாடலிலிருந்து இது தரப்பட்டுள்ளது. இஸ் கவிதாக்கு கவி ஹை. இந்த கவிதை இயற்றிய ஆசிரியர் வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியோத். அவருடைய பெயர் வந்து அவர் எழுதணும். அவருடைய 6 ஆசிரியர் என்றது நம்ம இங்கே எழுதணும் ஹிந்திலேயே. திரு அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரிவோத். பாவார்த்த. இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம். கவி ககத்தேகன். கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். அயோத்தியா சிங் வந்து சொல்கிறார், பாதல் மே நிக்கல்கர் ஏக்கு பூந்து சீப்பு மே படுக்கர் மோத்தி பன்கி. கவிஞர் என்ன சொல்கிறார், பாதல் அப்படின்னா மேகம் அர்த்தம். மேகத்தில் இருந்து வெளிவருகின்ற
ஓ ஏக்கு பூந்து அப்படின்னா ஒரு துளின்னு அர்த்தம், மழை துளி. அந்த மேகத்திலிருந்து மழை மேலே இருந்தானே வருது. அந்த துளி வந்து சிப்பியுமே அந்த இந்த சிப்பியில் போய் விழுகுதான், படுக்க அந்த சிப்பியில் விழுந்து அது வந்து என்னவா வந்து முத்தாக மாறுகிறது. லோகு அப்புனா கர் சோடுகர் பாகர் நிக்கல்தே சம்மியா. அதுபோல் வந்து அந்த மழைத்துளி வந்து அந்த ஒரு சொட்டு தண்ணி வந்து ஒரு சிப்பியில் விழுந்து அது முத்தாக மாறுது. அதுபோல் வந்து மக்கள் வந்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும்போது, கர்னா வீடு, சோடுகர்னா நம்ம வீட்டை விட்டு வந்து வெளியில் போகிறாங்க, பாகர் நிக்கல்தேன்னு வெளியில் போகிறப்ப அந்த நேரத்தில் ஜிச்சுக்கத்தே ஹை டர்த்தேங்க. அந்த நேரத்தில் வீட்டை விட்டு மக்கள் வந்து வெளியில் போகிறப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, தயங்குகிறார்கள். டர்த்தேன்னா பயப்படுறாங்க, நம்ம போகிறது நல்ல சக்ஸஸ் ஆகுமா என்ன இது, நம்ம அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரு பயம் வந்து ஏற்படுகிறது. லேக்கின் ஆனால் உன்கோ யக்கு விஸ்வாஸ் ஹோனா சாகியே கி வே இஸ் பூந்தி கி தரகு அச்சி ஜககு பாக்கர் சேஷ்டபன் சக்தியகை. அவங்க வந்து வீட்டில் வந்து கிளம்புறப்போ வந்து அவங்க தயக்கப்பட்டுட்டே வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி மழைத்தில் எப்படி நம்பிக்கையோட மேலேருந்து கீழே வந்து அது முத்தாக மாறிச்சு, அதுபோல் வந்து மக்கள் வந்து நம்பி எல்லாத்துலேயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சணும். இஸ் பூந்து இந்த மலைத்துளி போல் வந்து அவங்க செல்லக்கூடிய இடம் அச்சே ஜககுனா வந்து அவங்க வந்து நல்ல இடத்துக்கு அவங்க நல்ல இடத்துக்கு வந்து போக வேண்டும் என்ற நம்பிக்கை வந்து மக்கள் ஒவ்வொரு வந்து வைக்க வேண்டும். விஸ்வாஸ் அப்படின்னு நம்பிக்கைன்னு அர்த்தம். என்ற கவிஞர் வந்து அழகாக நம்ம நினைக்கக்கூடியது வந்து நன்மையாக நினைக்கணும் அப்படின்ட்டு கவிஞர் வந்து அழகாக வந்து அயோத்தியா சிங் வந்து சொல்கிறார். தேர்டு, நாரங்கி லால் ஹரா பீலா பைங்கனி அஸ்மானி நீலா கைசே சுந்தர் யக்கு चमकीला किसी से इसकी यज्ञ रूप मिला கைசே யக் இந்திரதனுஷ் நிக்கலா. இந்த பாடல் வந்து நம்ம குறிப்பு சந்தர்ப்ப குறிப்பு யக்கு பத்யாம்ச இந்திரதனுஷ் அப்படின்னா வந்து வானவில்னு அர்த்தம். இந்த வானவில் நாமக்கு கவிதாசே லியா கயாகை. இந்த வானவில் என்ற பாடலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. டக்குன்னு இந்த போயம் உங்களுக்கு கொடுத்துட்டாலும் இந்த போயம் வந்து தலைப்பு எழுதுகிறப்ப உங்களுக்கு டக்குன்னு தெரியல. இங்கே கீழே இந்த போயத்தில் இங்கே இந்திரதனுஷ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதணும். எழுதிட்டா கூட அப்படியே நீங்கள் ஈஸியாக இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழு மாதிரி சொல்கிறேன். இதை பார்த்து எழுதி அப்படியே இந்த பாடலிருந்து தரப்பட்டுள்ளன. இஸ் கவிதா கே கவி ஸ்ரீ ராம்பதி சுக்கல். இந்த பாடல் இயற்றியவர் யாருன்னா ஸ்ரீ ராம்பதி சுக்கல் என்ற ஆசிரியர் தான் வந்து இதை இயற்றியிருக்கிறார். பாவார்த்த விளக்கம் கவி விஸ்மய கர்த்தேகை. கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். நாரங்கி அப்படின்னா ஆரஞ்சு, லால்னா சிவப்பு, ஹரானா பச்சை, பீலா அப்படின்னா மஞ்சள், பைங்கனி அப்படின்னா வந்து ஊதா கத்திரிப்பு கலர், ஆஸ்மானி அப்படின்னா வந்து வானத்தில் இருக்கிற நீலக்கலர் வான நீளம், நீலா அப்படின்னா வந்து அது ஒரு நீளம். ப்ளூவில் வந்து 4 வகையான நீளங்கள் இருக்குது. இது வந்து ஆகாய நீளமும் இந்த நீலான்றது இது ஒரு நீளத்தையும் குறிக்குது. இன் சாத்து ரங்கோங்கா யக்கு சுந்தர் அவுரு ரங்கோலா ரூப்பு இந்திரதனுஷ்கா கிசி சேமிலா யக்கு இந்திரதனுஷ் கைசே நிக்கலாகை. இந்த 7 நிறங்கள் வானவில் வந்து எப்படி இது வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எது ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை, மஞ்சள், பூதா, வான நீளம் போன்ற 7 நிறங்கள் வந்து எப்படி அழகாக சுந்தர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இது வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்குது, அழகாக தோன்றுகிறது. ரங்கீலா ரூப் இந்த வடிவம் வந்து எப்படி இயற்கையின் வடிவத்தால் தான் இது அமைந்தது. இந்திரதனுஷ்க்கு கிசி சேமிலா இது வந்து யாராலும் இது உருவாக்க முடியாது, இது இயற்கையுடைய இது படைப்பு, இது வந்து கடவுளுடைய இது படைப்பாக இருக்கிறது. அந்த கிசிசே அப்படின்னா அது யாருடைய படைப்பு அப்படின்னா கடவுளுடைய படைப்பு. யக்கு இந்திரதனுஷ் கைசே நிக்கலா. இந்த கைசே அப்படின்னா இங்கேருந்து நம்ம மேகத்தில் பார்த்தா மழை வர நேரத்தில் அந்த வானவில் தெரியுதுல அந்த 7 நிறங்கள் அது வந்து வெளி தோன்றுகிறது. இது எப்படி வந்தது, இது கடவுளுடைய படைப்பு அப்படின்னு அறிஞர் வந்து அழகாக கூறுகிறார். யக்கு ககா அபிதக்கு லுப்பு ரகா தின் உகுனே பர் பி शुश रहा किस अंधकारा में गुश रहा फिर प्रकट हुआ दिन जहाँ डाला शरण में वन इंद्रधनुष निकला. संदर्भ यज्ञ पत्यांश इंद्रधनुष नामक कविता से लिया गया है. इस कविता के कवि हैं
ஸ்ரீ ராம்பதி சுக்கல். இங்கேயும் பார்த்தீங்களா இந்த இந்திரதனுஷ் இந்த 4ல் இந்த 2 போயத்துலேருந்து கண்டிப்பாக வந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இது 2 நல்லா 3 நாள்லேருந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஏற்கனவே 1 தான் எழுதி சொல்லியிருக்காங்க. இது 2 படித்தா நீங்கள் அழகாக போய் எழுதிடலாம். இந்த இந்திரதனுஷ்ன்றது அது இதை பார்த்து அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிடலாம் அந்த பெயர் எடுத்து. யக்கு பத்தியாம்சம் இந்த பாடல் வந்து இந்திரதனுஷ் என்ற பெயரில் செயலாக உள்ளது. இஸ் கவிதாக்கே கவி ஸ்ரீ ராம்பதி சுகல். இது ராம்பதி சுகல் என்ற ஆசிரியர் ஏற்றிருக்கிறார். பாவார்த்த கவி ஆச்சரிய ஹே சாத்து பூச்சிதே. கவிஞர் வந்து ஒரு ஆச்சரியத்தோடு வந்து இது சொல்கிறார். பூச்சிதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆச்சரியத்தோடு வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. யக்கு இந்திரதனுஷ் அபுதக்கு ககாம் சிப்புக்கர் ரகாகை. இப்போ இந்த வானவில் வந்து இப்பொழுது வரைக்கும் வந்து அது எங்கேருந்து சிப்புக்கர் அப்படின்னா மறையிறது, அது வருது மறையிறது, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ரகா எங்கேருந்து வந்தது. யக்கு தின்மேன்னு இந்த நாள் வந்து சோயாகுவா சோயா அப்படின்னா அது இந்த நாளில் வந்து அது எப்படி இவ்வளோ நாளாக வந்து எங்கே அது தூங்கிட்டு இருந்தது. மழை வர நேரத்தில் வந்து அந்த வானவில் வருது, இதுக்கு முன்னாடி இது எங்கே தூங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யக்கு தின்மே சோயாகுவா தா அவர் ராத்துமே சிப்பாகுவா. அது வந்து இரவில் வந்து அது தூங்கிட்டு, ராத்துனா இரவுன்னு அர்த்தம். அது இரவில் வந்து அது தூங்கி கொண்டிருந்தது. ஃபிர் அசானக் இது திடீரென்று, இது வந்து திடீர்னு தான் அந்த வானவில் வந்து வரும் அப்படின்னு. ஃபிர் அசானக்கு ஏக் சுனாமி யக் இந்திரதனுஷ் கைசே பாகர் நிக்கலாக. இந்த பாகர் அப்படின்னா இந்த 7 வண்ண நிறங்களும் நம்மளுக்கு வந்து வெளித்தோற்றமாக காணப்படுகிறது. இது வந்து கடவுளுடைய படைப்பு அப்படின்னு கவிஞர் வந்து அழகாக கூறுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் நிறையா போட்டுட்டு வரோம். நன்றி, தன்யவாத்.